ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம ஒரு கப் கடலை மாவு வச்சு சூப்பராக ஒரு போண்டா சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு கடலை மாவு, ரவை, அரிசி மாவு 3மே தேவை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் ரவை, 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அதோடு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். உப்பு நீங்கள் ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது நிறைய உப்பு உங்களுக்கு தேவைப்படாது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாவெல்லாம் ஃபஸ்ட்டு கலந்து வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் மாவு எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா கலந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணினா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1ஓ 2ஓ பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு நல்லா கை வச்சு கலந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், இப்போ மாவு நம்ம கலக்கும்போதே உங்களுக்கு வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோட்டா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சோட்டா மாவு ஆட் பண்ணும்போது இன்னும் சாஃப்டாக வரும். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தி பிசையும் போது அது வெங்காயத்துலேருந்தும் நமக்கு தண்ணி வரும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதனால் இந்த மாதிரி தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது கீரை இருந்தால் அதையுமே நீங்கள் பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி பண்ணலாம். அதுவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சாச்சு. ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இது போண்டா ஷேப்பில் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதை வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஆயிலே இழுக்காது, ரொம்ப எண்ணெயே இதில் இருக்காது. நீங்கள் பொரிச்சு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் எதுவுமே இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நமக்கு இப்போ மழை டைமில் ரொம்ப மழை பெய்யும்போது ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு காஃபி டீ போடுற டைமில் சட்டுன்னு இதை பண்ணிடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளவே ஈஸியாக பண்ணிடுற ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இது. இதோடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கீரை இல்லை வெஜிடபிள்ஸ் கூட, கேரட், பீன்ஸ் அது எல்லாமே பொடியாக கட் பண்ணி போட்டு கூட நம்ம ஆட் பண்ணி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. நான் இன்னொரு சைடு இப்போ திருப்பி போட்டிருக்கேன். 2 பக்கமே நம்ம நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இல்லைனா மேலே நமக்கு சீக்கிரமாக செவந்து போயிடும், உள்ளே வெந்திருக்காது, சட்டுன்னு கருகி போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. உள்ளே பார்த்திங்கன்னா மாவாக இருக்க மாதிரியே இருக்கும். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் இருந்தாவே போதும், ரொம்ப நேரம் குக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நான் எடுத்துடுறேன் பாருங்கள். நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு போண்டா. நான் இதே மாதிரி எல்லா போண்டாவையுமே பொரித்து எடுத்துட போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதில் ஆயிலே இல்லை. நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும், நான் எந்த டிஷ்யூ பேப்பர் எதுவுமே வைக்கல, ஆனாலுமே எண்ணெய் எதுவுமே இல்லை. நமக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்படி கையில் போடும்போதே அவ்வளோ சாஃப்டாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.